வணக்கம் 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 எல்லாருக்கும். வெல்கம் டு another vlog. another சண்டே அன்னைக்கு எம்டி ரோட்ஸில் சும்மா பைக் ரைட் பண்ணுற சவுமே தனிங்க. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம vlogல வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக் ரைடிங் டெக்னிக்ஸ். அதாவது 2 க்ரூஷியல் பைக் ரைடிங் டெக்னிக்ஸை இப்போ நான் கவர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து ரெவ் மேட்சிங், இன்னொன்று வந்து என்ஜின் பிரேக்கிங்க. இப்போல்லாம் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிஸ் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. நம்ம ரைடரை வந்து அசிஸ்ட் பண்ணுற டெக்னாலஜிஸை வந்து நம்ம எலக்ட்ரானிக் எய்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல், லான்ச் கண்ட்ரோல், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம வந்து எலக்ட்ரானிக் எய்ட்ஸ்னு சொல்லுவோம். இன்றைக்கி நான் வந்து ஏன் ரெவ் மேட்சிங்கும் என்ஜின் பிரேக்கிங்கும் வந்து ஸ்பெசிஃபிக்காக கவர் பண்ணணும்னு நினச்சேன்னா, அது ரெண்டும் வந்து நம்ம ரெகுலராக வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ அதை வந்து எல்லா பைக்ஸ்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதனால தான் ஃபஸ்ட்டு ரெவ் மேட்சிங்காக என்னென்னு சொல்லிடுறேன். அதாவது நம்ம யூஸ்வலாக வந்து கியரை டவுன் பண்ண போது அது எல்லோரும் கியர் கட்னு சொல்கிறாங்க. அதோட ஆக்சுவல் நேம் வந்து டவுன் ஷிஃப்ட்டு. என்ன சொல்கிறது, நிறைய பேர் கியர் கட்டுப்பாங்க. அது ஒரிஜினல் டேர்மே இல்லைங்க. இட்ஸ் டவுன் ஷிஃப்ட். நம்ம வந்து கியர் அப் பண்ணணுன்னா அப் ஷிஃப்ட், அவ்வளோதான். எப்போவுமே கியர் கட்னு யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே எந்த டெக்னாலஜிஸ் நீங்கள் கற்றுக்கும் போது அதோட கரெக்டான நேம் கற்றுக்கோங்க. ப்ளஸ் வந்து அந்த அக்ரோனிம் வந்து கரெக்டாக கற்றுக்கோங்க. ரெவ் மேட்சிங் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது, அதாவது 6th கியர்லேருந்து இப்போது 3rd கியர் பண்ணுறீங்க, இல்லை வந்து அடுத்து 4th செகண்ட் பண்ணுறீங்க. அந்த மாதிரி டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன சொல்கிறது, என்ஜினோட ஆர்பிஎம் டவுன் ஆகும் இல்லையா, அதை வந்து நம்ம ஓட்டுற கியர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம அதை மேட்ச் பண்ணுறோம் ஆர்பிஎம்ஐ. அதுதான் வந்து ரெவ் மேட்சிங். அப்போ வந்து உங்களுக்கு டவுன் ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். நான் உங்களுக்கு ரெவ் மேட்சிங்கை வந்து தெளிவாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெவ் மேட்ச் பண்ணாமல் இப்போ ஒரு நல்ல ஸ்பீட்ஸில் போயிட்டு 6th கியர்லேருந்து 3rd கியருக்கு வந்து நான் அக்ரெசிவாக டவுன் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ நான் 4th கியரில் இருக்கேன். வண்டி ஸ்லோவாகுது. 4th கியரில் இருக்கும்போது நான் கரெக்டாக 6th-லேருந்து 4th வந்து சடனாக டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வண்டியில் வந்து அந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டி தெரியும். இந்த லைட்டாக வாபிள் ஆகிற ஃபீல் வரும் இல்லையா, அதை தான் வந்து நம்ம ரெவ் மேட்சிங்கில் வந்து எலிமினேட் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி ஹை ஸ்பீடில் போயிட்டு நான் வந்து 6th-லேருந்து வந்து 4th 3rd வந்து நான் வந்து ரெவ் மேட்சிங்கோட டவுன் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். பாருங்கள். ஸோ இப்போ பேசிக்கலி நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு 6th கியரில் போயிட்டு இருந்தேன் இல்லையா, போயிட்டு வந்து 5th டவுன் பண்ணேன். எப்படி பண்ணேன்னா வந்து த்ராட்டில் வந்து பிளிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணேன். இப்போ நான் த்ராட்டில் வந்து பிளிப் பண்ணும்போது பிளிப்பிங் சரிங்களா, பிளிப் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ நம்ம டவுன் ஷிஃப்ட் ரெகுலராக பண்ணும்போது ஆர்பிஎம் டவுன் ஆகும் இல்லையா, த்ராட்டில் பிளிப் பண்ணிட்டேங்க. ஆர்பிஎம் வந்து ஒரு 7000 இல்லை 8000 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து அந்த ஆர்பிஎம் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு ஈவன் இஃப் டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போதும். அப்போ பண்ணும்போது வந்து உங்களுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகும். என்ன சொல்கிறது, எந்த வாபிள் இல்லாமல் அக்ரெசிவாக வந்து நீங்கள் டவுன் ஷிஃப்ட் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ரெவ் மேட்சிங் வந்து ஸ்மூத்தாக வந்து நீங்கள் ஒரு ஃப்ளோவில் வந்து போகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதுதான் இதோட எசென்ஷியல் யூஸு. இப்போ நான் வந்து ரெவ் மேட்சிங்கை வந்து உங்களுக்கு நார்மலான ஸ்பீட்ஸில் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அக்ரெசிவாக டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க வண்டி வந்து எவ்வளோ அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னு. அன்ஸ்டேபிளாக அதாவது ரெகுலராக நீங்கள் போகும்போது இந்த இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் இப்போது ரொம்ப டிராஃபிக் இருக்குது, இப்போ திடீர்னு சடனாக வந்து ஒரு எமர்ஜென்சி பிரேக் போடுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து டைமிங் இருக்காது அடுத்து நீங்கள் மூவ் பண்ண. ஸோ உங்களுக்கு என்ஜின் பிரேக்கிங் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே வந்து இப்போ நான் பண்ணதே வந்து இப்போ இன்ஜின் பிரேக்கிங் கூட பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து
டவுன் ஷிஃப்ட் ஆகுது, ப்ளஸ் வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து டிராஃபிக்கில் எப்படி ரிவ் மேட்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் வந்து தேர்ட் கியரில் போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து டவுன் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பக்கத்தில் போகிறேன், பிரேக்கு, த்ராட்டில் ஃப்ளிப்பு, டவுன் ஷிஃப்ட்டு, அவ்வளோதான். இதான் வந்து பேசிக்கான டெக்னிக்கு. இதுதான் நம்ம பண்ணணும் ரிவ் மேட்சிங்க்கு. இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து எல்லா டைம்லேயும் ரிவ் மேட்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் சொன்னேன் பார்த்தீங்களா அக்ரிஷன் டவுன் ஷிஃப்ட்டு, அந்த டைமில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லா டைமும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா எல்லா டைமும் நம்ம வந்து ஆர்பிஎம் அக்ரெசிவாக நம்ம ரைஸ் பண்ண போகிறதில்ல. மெயினாக வந்து டிராஃபிக்கில் சொல்கிறேன், எந்த டைமில் நீங்கள் வந்து த்ரோட்டில் பிளிப் பண்ணணும் ரிவ் மேட்சிங்க்கு அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஆஸ் சூன் அஸ் நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க இல்லையா, பிரேக் முடியும் போது நீங்கள் வந்து த்ராட்டில் பண்ண போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. நான் ஏதோ ஒரு ரோடு யோசிச்சு இப்போது வேறு ரோட்டில் வந்துட்டுருக்கேன். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பொள்ளாச்சி டிராஃபிக்கில் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பிஎன் ஃபார்ம் ஹவுஸ்னு சொல்லிட்டு பொள்ளாச்சியில் என் ஃப்ரெண்டோட அண்ணா ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அதை வச்சு சினிமேட்டிக் வ்ளாக் வந்து க்ரியேட் பண்ணலான்னு தோணுச்சு. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் நினச்ச ரோடு வேறு, இப்போ நான் எடுத்த ரோடு வேறு. அந்த ரோட்டில் வந்து டிராஃபிக் இருக்காது, இதில் டிராஃபிக் இருக்குது. இப்போ கூட நான் ரிவ் மேட்ச் பண்ணேன், நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கடைசியாக 6th-லேருந்து 5th டவுன் ஷிஃப்ட் பண்ணேன். அப்போ வந்து ரிவ் மேட்ச் பண்ணேன். உங்களுக்கு இப்போ தெளிவாக புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் ரிவ் மேட்சோட பேசிக் ஐடியா என்னென்னு. ரிவ் மேட்சிங்கை பேசிட்டு நம்ம எடுக்க வேண்டிய டேர்னை விட்டுட்டேன். ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லையும் நீங்கள் இப்படி தான் வந்து ரிவ் மேட்ச் பண்ணோம். ரிவ் மேட்சிங் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை, நீங்கள் பழக வந்துடும். பட் இனிஷியலாக வந்து ரொம்ப அக்ரெசிவாக தயவு செஞ்சு ரிவ் மேட்ச் பண்ணாதீங்க. இப்போது என்ஜின் பிரேக்கிங் நான் என்னென்னு சொல்கிறேன். என்ஜின் பிரேக்கிங் எதனால் வருதுன்னா, இப்போ நம்ம எப்படி என்ஜின் பிரேக் அப்போ வந்து நம்ம ஃபுல் த்ராட்டில் வந்து விட்டுருவோம். நம்ம த்ராட்டில் விடும்போது உங்களுக்கு ஏர் இன்டேக் இருக்குது இல்லைங்களா, ஏர் இன்டேக் வால்ஸ் வந்து அந்த பட்டர்ஃப்ளை வால்ஸ் இருக்கும், வால்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ வால்ஸ் க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு பிஸ்டன் இருக்குது இல்லையா, பிஸ்டன் வந்து உங்களுக்கு மேலே வந்து உங்களுக்கு புல் பண்ணும். அதாவது அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கு பவர் ஸ்ட்ரோக் அப்போ வந்து உங்களுக்கு வண்டி வந்து ஸ்லோவாகும். ஸோ உங்களுக்கு எப்போவுமே வந்து கரெக்டான பவர் வந்து உங்களுக்கு வீல்ஸுக்கு போகணும். அதுதான் வந்து வீல்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அப்படி பண்ணும்போது வந்து கிராஜுவலாக வந்து வண்டி என்ஜின்னாலே வந்து பிரேக் ஆகும். அதுதான் வந்து பேசிக்கலி என்ஜின் பிரேக்கிங் வந்து உங்களுக்கு எப்போ மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா, நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ 4th 5th கியர் போயிட்டுருக்கீங்க, டவுன் ஷிஃப்ட் பண்ணுறீங்க. டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதாவது உங்களுக்கு வெயிட் வந்து முன்னாடி வந்து லோடு வந்து புல் பண்ணும், வெயிட் வந்து முன்னாடி புல் பண்ணும். அது ரொம்ப அக்ரெசிவாக புல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, மேனேஜ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு. அது அப்போ வந்து ரிவ் மேட்சிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ என்ஜின் பிரேக்கிங் அது அப்போ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மோரோவர் வந்து நீங்கள் கார்னரிங் எடுக்கும்போது என்ஜின் பிரேக்கிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் இப்போ ஒரு 5th கியர் அந்த மாதிரி வந்து நீங்கள் கார்னர் பண்ணும்போது ஒரு 4th கியருக்கு மாற்றுறீங்கன்னா மாற்றும்போது ஒரு நல்ல ஆர்பிஎம்மில் போயிட்டுருப்பீங்க. நல்ல ஆர்பிஎம்மில் போகும்போது நீங்கள் ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு வண்டி நல்லா கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ என்ஜின் பிரேக்கிங்லேயே வந்து நீங்கள் வந்து அந்த கார்னரை ஈஸியாக எடுத்துடலாம். ராதர் தென் நீங்கள் வந்து இன்னும் கம்மியாக ஸ்லோவான ஆர்பிஎம்மில் போகும்போது உங்களுக்கு வண்டி ட்ராக்ஷன் கிடைக்காது. உங்களுக்கு கார்னரிங் எடுக்கும்போது வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது. உங்களுக்கு சுத்தமாக வந்து உங்களுக்கு அதாவது ரோட் grip இருக்காது. நம்ம மினி பீஸ்ட் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டான். கூலிங் ஃபேன் ஓடுது. இதுக்கு கேடிஎம் டியூக் 200 வந்து RS 200 அளவுக்கு RS 200 உங்களுக்கு அந்த ஹீட் ஃபீல் ஆகாது. அது கரெக்டாக வந்து டிசிபேட் ஆகிடும் வெளியே. ஓகே, நம்ம மினி பீஸ்ட் இன்றைக்கி லைட்டாக ஒரு சின்ன ஆஃப் ரோட் போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பிஎன் ஃபார்ம் ஹவுஸ் வந்துவிட்டோம். அது நீங்கள் வந்து அடுத்த vlogல பார்ப்பீங்க. இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் vlog. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இது. ஸோ நான் வந்து அதை கம்ப்ளீட்டாக ஷூட் பண்ணணும்னு நினச்சேன். அதான் பண்ண போகிறோம். பிஎன் ஃபார்ம் ஹவுஸ் வந்தாச்சு. நெக்ஸ்ட் vlogல அதை பற்றி பார்க்கலாம். பட் இப்போது நீங்கள் வந்து ஹோப் யூ காட் சம்திங் அவுட் ஆஃப் திஸ் vlog. நீங்கள் இந்த டெக்னிக்ஸை வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லா டைமும் ரெவ் மேட்சிங் யூஸ் பண்ணணுன்னு தேவையில்லை. பட் இந்த டெக்னிக் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா, அதாவது ஸ்லிப்பர் கிளச் இருக்கிற வண்டியில் வந்து இது தேவையில்லை. ஏன்னா ஸ்லிப்பர் கிளச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஆர்பிஎம்மை. ஸோ ஸ்லிப்பர் கிளச் இருக்கிற வண்டியில் வந்து நீங்கள் என்ஜின் ரெவ் மேட்சிங் பண்ணணுன்னு தேவையில்லை. ஸ்லிப்பர் கிளச் இல்லாத வண்டியில் வந்து ரெவ் மேட்சிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அது அதோட இட்ஸ் ஃபன் திங். நீங்கள் பண்ணும்போது ஆல்சோ கொஞ்சம் கெத்து காமிக்கிற மாதிரி இருக்கும். அதை நம்ம எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் டர்ன் பண்ணுங்கள். see you next time. Wednesday or Thursday பார்க்குறேன். Bye. Take care.